அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். தமிழகத்தின் போட்டித் தேர்வு ஆர்வலர்களை உங்கள் அனைவருக்கும் ஐயாவினுடைய இனிய வணக்கங்கள். எல்லோருமே குரூப் 2 முதல்நிலை தேர்வு எழுதி முடித்துவிட்டு குரூப் 2A மெயின் தேர்வுக்கும் குரூப் 2 மெயின் தேர்வுக்கும் ஆயத்தமாக கொண்டிருப்பீர்கள். எப்படி தயாராவது, அடுத்த 5 மாத கால நகர்வு என்பது நமக்கு எப்படி இருத்தல் வேண்டும் என்பது குறித்து நேற்று ஒரு ஆக்ஷன் பிளான் தமிழ்நாட்டிலே முதல் முறையாக ரிலீஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆக்ஷன் பிளான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி அந்த ஆக்ஷன் பிளான் உங்களுக்கு அழகா எடுத்துக்காட்டு. எந்தெந்த இடங்களில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும், ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன, எப்படி படிக்கணும், எப்படி சிபிடியில் டெஸ்ட் எழுதணுன்றது அந்த ஆக்ஷன் பிளான் அற்புதமாக காட்டி கொடுக்குது. கண்ணை மூடிக்கிட்டு ஷெடியூலை ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிச்சு வெற்றி பெறலாம்னு நினைத்து உங்களுக்கு விளக்கமும் கொடுத்திருந்தோம். அதே அடிப்படையிலே நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள், அதாவது இறைவனுடைய அருளால் இந்த முறை இந்த குரூப் 2A என்று 24 பெருமக்கள் கொண்ட குழு அற்புதமாக அமைஞ்சிருக்கு நம்ம பயிற்சி மையத்தில். ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் அவங்க என்ன எடுத்து சொல்ல போறாங்க, எந்தெந்த ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுடைய பாடத்திட்டத்திலிருந்து குறிப்பிட்ட தலைப்பை எடுத்துக்கொண்டு விளக்க இருக்கிறார்கள். அதுதான் நம்ம குரூப் 2A மெயின்ஸ் எதிர்கொள்வதற்கு. குரூப் 2 பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்கீம் எப்படி வரப்போகுது அப்படின்றதும், என்ன பேட்டர்ன் ஆஃப் கொஷின்ஸ், எத்தனை 5 மார்க்ஸ் எத்தனை 10 மார்க்ஸ் அப்படின்றது ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா அது குறித்த ஆக்ஷன் பிளான் உங்களுக்கு வெளியிடலாம்னு சொல்லி நான் நேற்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போ 2A முதன்மை கொடுத்து இந்த இப்போதைக்கு பதிவு என்பது உங்கள்கிட்ட பேச இருக்கின்றேன். அந்த 2A பதிவில் நேற்று ஆக்ஷன் பிளான் சொல்லும்போது உங்களுக்கு சொல்லியிருந்தோம், ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் அவர்களுடைய பாடத்தை விளக்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி. தமிழ் என்று 60 மதிப்பெண்கள் கொண்ட பதிவை யானே தனியாக உங்களுக்கு விளக்கி இருக்கின்ற அதே தருணத்தில் பொது அறிவு உங்களுக்கு தெரியும் 60, 40, 100 இதுதான் நம்ம டார்கெட். அப்போ 60 என்பது தமிழ், 40 என்பது நமக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்ல இருக்கு, 100 வினாக்கள் கொண்டது என்பது 5 யூனிட் கொண்ட பொது அறிவில் இருக்கு. அப்போ இந்த 5 யூனிட்ஸ்ல என்ன 24 ஆசிரியர் பெருமக்கள் செயல்படுகிறார்கள். அவர்களுடைய பாடத்துல உங்களுக்கு இலவசமான கட்டணம் இல்லாத மெட்டீரியல் கையில கொடுத்துட்டு அந்த மெட்டீரியலை நீங்க படிச்சுட்டு ஈவினிங் டெஸ்ட் எழுதணும் அப்படின்றதுலாம் நேற்று உங்களுக்கு ஆக்ஷன் பிளான் சொல்லும் போதே தெளிவா சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு வாரமும் எப்படி நகர்ந்து போக போறோன்றதும் அந்த ஆக்ஷன் பிளான்ல தெளிவா இருக்கு. அதாவது துரோணாச்சாரியார் இல்லாத ஏகலைவன் போன்று அதை எப்படி மறைந்திருந்து பார்த்தாலும் அதே போன்று அந்த ஷெடியூலை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், அழகா நீங்க போயிட்டே இருக்கலாம். ஒரு போர் வீரனுக்கு இருக்க வேண்டிய குணம் ஒரு போட்டியாளனுக்கு இருத்தல் வேண்டும். என்ன ஒற்றுமை 2 பேருக்குன்னா, எப்போதும் அந்த போர் வீரன் இலக்குகளை எப்போதும் அசை போட்டு கொண்டே இருப்பான். ஒரு போட்டியாளனுக்கும் அதே குணம் தேவை. என்ன லட்சியம் உன் வாழ்க்கையில் இருக்கு, அதை அசை போட்டு கொண்டே இருத்தல் வேண்டும். நான் நேற்று முடிந்து போனதை திரும்ப அசை போட்டு கொண்டிருப்பதல்ல வெற்றியாளனுடைய இலக்கு என்பது. அடுத்தது என்ன, அதனால என்ன, அடுத்தது என்ன வரும் நம்பிக்கையோட அடுத்த அடி எடுத்து வைக்கணும். இன்னும் உட்காந்து கொஸ்டின்ஸ்ல இது ரைட்டா அது ரைட்டா இது சரியா அப்படி யோசிச்சுட்டு இருக்க தேவையில்ல, கன்ஃபார்ம் வந்துடும், ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடும், மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு யோசிக்கணும். அப்போ இந்த குரூப் 2A என்பது நமக்கு அப்ஜெக்டிவ் பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறையா. ஏன்னா மெயின்னாலே எல்லாரும் டிஸ்கிரிப்டில் எழுதியே பழக்கப்பட்டவர்கள். ஆனால் முதல் முறையா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒரு கொள்குறி வகை அடிப்படையில் நமக்கு கொண்டு வந்து இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ண போறாங்க. இதில் கட்டாய தமிழ் என்பது மட்டும் கட்டுரை வடிவிலே டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்ல எழுத போறாங்க. ஆனால் இந்த 60, 40, 100 என்ற 200 வினாக்கள் கொண்டதும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நேற்று ரொம்ப விளக்கமா அந்த பதிவிலே ஒவ்வொரு கூறுகளையும் எடுத்துரைத்து அதை எப்படி நம்ம செயலாக்க போறோம் என்பதை கொடுத்து கூட நேற்று உங்களுக்கு விளக்கம் கொடுத்தது. அதே அடிப்படையில் இந்த குரூப் 2A இருக்கக்கூடிய பொது அறிவுல 5 யூனிட் இருக்கு. ஒவ்வொரு யூனிட்லையுமே ஆசிரியர் பெருமக்கள் அடுத்த முதல் பதிவாக ஒரு முன்னோட்டமாக ஐயாவுடைய இந்த பதிவு இன்னைக்கு ஒரு தலைப்பில் எடுத்த ஒரு 25 கொஸ்டின்ஸ் எப்படி வரும், பிரிலிமினரி தயாராகி கொண்டிருந்த நாம் அந்த கொள்குறி வகையை நம்ம பார்த்து கொண்டிருந்த நாம் இப்போ இதுல எப்படி நம்ம பார்க்க போறோம், இந்த மெயின் போகும்போது அதே கொள்குறி வகை அதே பேட்டர்ல நம்ம போகலாமா, என்ன மாதிரி இருக்கும், சிபிடி பேஸ்டு எது மாதிரி கொண்டு போவாங்க அப்படின்றதெல்லாம் மாணவர்களுக்கு ஒரு பயம் இருக்கும், ஒரு அச்சுறுத்தல் இருக்கும். அதெல்லாம் அந்த தயக்கமும் அந்த ஐயமும் முழுவதுமாக நீங்குகின்ற வகையிலே இந்த பதிவுகள் உங்களுக்கு அமைய போகிறது. 25 வினாக்கள் ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் எப்படி பண்றாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தலைப்பு எடுத்துட்டாங்க, அந்த தலைப்பிலிருந்து 25 வினாக்கள். ஒரு ஒட்டுமொத்த பாடம் என்றது இல்லை. நான் உங்களுக்கு தமிழ் சொசைட்டி அண்ட் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர் இந்த பாட்டு உங்களுக்கு ஜிகே பாட்டில் எடுக்க போறேன். தமிழ் மட்டும் இல்லாமல் தமிழ் சமுதாயம் குறித்த தகவல்களும் உங்களுக்கு கொடுக்க இருக்கின்ற. தமிழ் சமுதாயம் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக வகுப்பில் பேச ஆரம்பிப்போம். இப்போ தொல்லியல் என்ற தொல்லியல் கண்டுபிடிப்புகள், தொல்லியல் சான்றுகள் அப்படின்னு பாடத்திட்டம் கொடுத்துருக்காங்க. அந்த சான்றுகள் தலைப்பிலிருந்து நமக்கு ஒரு 25 கொஸ்டின்ஸ் பேசிக்கா எப்படி இருக்கும், வெள்ளோட்டமா இது மாதிரி வினாக்கள் தேர்வில் அமைந்தா தேர்வாணைய தேர்வில் என்ன மாதிரி வினாக்கள்லாம் எழுப்பலாம், அப்போ எதை போய் படிக்கணும், இந்த வினாக்களை கண்ணு முன்னாடி காட்டுறதுக்கான அர்த்தம் என்னன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊற்றெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் ஒரு குறிப்பிட்ட தலைப்பிலிருந்து 25 கொஸ்டின்ஸ் எடுத்து ஒட்டுமொத்தமா இல்லாமல் உங்களுக்கு பயன்படுகின்ற வகையிலும்
மாணவ சமுதாயம் பயனுறுகின்ற வகையில் இந்த வினாக்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வழியில் ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து உங்களுக்கு விளக்க இருக்கின்றார்கள். நான் இந்த தமிழ் சமுதாயமும் அதனுடைய கலாச்சாரம் பண்பாடு எப்படி இருக்கிறது என்ற தலைப்பின் கீழே தொல்லியல் சான்றுகள் அப்படின்ற தலைப்பை 25 கொஷின்ஸ் எடுத்துக்கிட்டு அதில் ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் என்னென்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரி வினாக்கள் அமையுது, எப்படி ஆன்சர் பண்ணணும், என்ன மாதிரி யோசிக்கணும் அப்படின்றத நம்ம விளக்க இருக்கின்றோம். அப்போ எந்தெந்த அடிப்படையில் வினாக்கள் வரும் என்று யோசிக்கும் போது பாடத்திட்டம் அப்படின்னு எடுத்து வச்சு பார்த்தா சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தொல்லியல் சான்றுகள் அப்படின்னு கொடுத்து கீழே 3 வார்த்தை கொடுத்துருக்காங்க. அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், கீழடி. அப்போ என்னென்ன சில புத்திசாலி மாணவர்கள் இருப்பாங்க, என்னன்னா அப்போ இதை மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னா, எப்போதுமே சிலபஸ் இருக்குன்னா சிலபஸோட பவுண்டரின்னு ஒன்று இருக்கு, அதுதான் டீகோடிங். நம்ம டீகோடிங்ல அதை பத்தி டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ வெறும் அந்த சிலபஸ் மட்டும் அந்த வார்த்தைகள் மட்டும் இல்லாமல் வார்த்தைகளை ஒட்டியிருக்கின்ற மற்ற பகுதிகள் இருக்குல்ல, அதுவும் நமக்கு வேணும். ஏன்னா நமக்கு இந்த அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், கீழடி மட்டும் சிலபஸ் இருந்தாலும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய தொல்லியல் சான்றுகளாக இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கொடுமணல் என்ன பண்றாங்க, அங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, அதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கின்ற கீழ்நமண்டி எங்க இருக்கு, என்ன கண்டுபிடிச்சாங்க அந்த இடத்துல வந்திருக்காங்க, திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற பற்றை பெரும்புதூர் அப்படின்றது அங்க என்ன கண்டுபிடிச்சாங்க, பொருந்தல் அப்படின்ற இடம் எங்கே அமைந்திருக்கிறது, கொற்கை அங்க என்ன முக்கியமான சான்றுகள் நமக்கு கிடைக்கப்பட்டதா இருக்கு, பூம்புகார்ல என்ன மாதிரி கண்டுபிடிச்சாங்க. இது மாதிரி நமக்கு இதே கீழடியில் இருக்கின்ற அந்த கீழடியை ஒட்டி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற கொந்தகை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, இங்கெல்லாம் என்ன கண்டுபிடிக்கப்பட்டது. இது மாதிரி இந்த சான்றுகள் அதை ஒட்டியிருக்கின்ற சான்றுகளுடைய அகழ்வாராய்ச்சி மையங்கள், அந்த தளங்கள் எங்க இருக்கு, நதிக்கரை நகரங்கள் என்று தமிழகத்தில் எதெல்லாம் அழைக்கப்பட்டது, இப்படி ஒட்டுமொத்தமா பார்க்குற பார்வை தான் தொல்லியல் சான்றுகள்னு பேர். அப்ப இந்த 3 வார்த்தை எதுக்காக இதை சொல்றேன்னா, இந்த 3 வார்த்தையை மட்டும் படித்தால் போதாது, அதை சுற்றிருக்கின்ற ஒட்டுமொத்த தரவுகளையும் நாம் கற்றுக்கொண்டுதான் தேர்வுக்கு செல்லுதல் வேண்டும் என்பது முக்கியம். ஆனா இந்த 3ம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். மீதி இருக்கிறதெல்லாம் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் அங்கே கிடைச்சிது அப்படின்றது எக்ஸ்கவேஷன் சைட்டும் எக்ஸ்கவேஷன்ல நமக்கு கிடைக்கப்பட்ட பொருட்கள் குறித்த தரவுகளும் அறிந்திருந்தால் போதும். இந்த தலைப்பு, இந்த தொல்லியல் சான்றுகள் அப்படின்ற தலைப்பு முழுக்க தரவுகளை உள்ளடக்கியது. அதாவது ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனா நம்ம பார்த்தா போதுமானது. கான்செப்சுவல் அப்படின்னா, அதாவது கான்செப்டுவல் யோசிக்க போனா எல்லா சைட்டுக்கும் சேம் கான்செப்ட் தான். தமிழர்கள் மூத்த குடிமக்கள், தமிழ் மூத்த மொழியாக முதலாய மொழியாக இருக்கிறது, எல்லாம் கரெக்டு. அவங்க அங்க வாழ்ந்த மக்கள் என்ன எழுத்து முறையை பின்பற்றுறாங்க, என்ன ஸ்கிரிப்ட் அங்க இருந்தது, அவங்க என்ன மாதிரியான வழிபாட்டு முறை பின்பற்றுறாங்க, அவங்க மேற்கொண்ட வாணிக பொருட்கள் வாணிகங்கள் என்னென்ன இருந்தது, அதுக்கு சான்றுகளாக இருக்கக்கூடியது எது, யார் யாரோடு தொடர்பு வச்சிருந்தாங்க, அவங்க என்ன வகையான பிரதான தொழிலை மேற்கொண்டிருந்தாங்க, அங்க என்ன விதமான மணிகள் கிடைக்கப்பட்டதாக இருக்கு, அணிகலன்கள் என்ன அணிந்திருந்தாங்க, இப்படி இந்த இந்த ஆஸ்பெக்ட் தான் கான்செப்டுவலா யோசிக்கக்கூடிய. நம்ம தரவுகள் நம்ம முன்னோர்களை பத்தி அகழ்வாரை செய்யும் போது அதை வச்சுதான் கண்டுபிடிச்சிட்டே போறாங்க. அதுதான் நம்ம இந்த ஒவ்வொரு வினாக்களும் தொல்லியல் சான்றுகள்ல மேலோட்டமாகவும் ரொம்ப ரத்தின சுருக்கமாகவும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸையும் உங்களுக்கு தொகுத்து நான் வழங்குறேன். ஒரு 25 கொஷின்ஸ் எப்படி இருக்கும், இதை பார்த்தா என்னன்னா யூ ஹாவ் அ குட் கிளாரிட்டி ஆன் சப்ஜெக்ட். ஒரு குறிப்பிட்ட தலைப்புல இப்படிதான் பார்க்கணும், அப்ப தொல்லியல்ல என்ன கேள்வி வரும் அப்படின்னு அந்த பாடத்தை வெறும் பாடத்தலைப்பா மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணாம அதை கேள்வியா கையில எடுத்துக்கிட்டு கேள்வியா வச்சு டீகோட் பண்ணிட்டே போறாங்க ஒரு ஆசிரியர். அந்த வகையில் நான் உங்களுக்கு கொஷின்ஸ்குள்ள போறேன். வாங்க ஒவ்வொரு கொஷினா பார்க்க ஆரம்பிக்கலாமா? ஒவ்வொரு கொஷின்ஸும் அதுக்கான விடை என்ன, ஆர்வமா கவனிங்க, முடிஞ்சா ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியமானது. கிளாஸ் வரும்போது இன்னொரு விஷயம் பண்ற மாதிரி இருக்கும், வேற ஒண்ணும் இல்லை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு வந்தா, சிவகலை எக்ஸ்கவேஷன் சைட் சிச்சுவேட்டட் இன் தி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப், சிவகலை தொல்லியல் அகழ்வாய்விடம் அமைந்திருக்கின்ற மாவட்டம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இப்படி நமக்கு என்னன்னா பேசிக்கா நமக்கு சைட் இருக்கும், சைட்டோட ஒரு வில்லேஜ் இருக்கும், அந்த ரெட்டியார்பட்டி அப்படின்னு ஒரு இடம் இருக்கும், அந்த ரெட்டியார்பட்டி எங்கே அமைந்திருக்கிறது அப்படின்னு கேள்விக்கலாம். அது எந்த மாவட்டத்தில் இருக்கு, தமிழ்நாட்டில் தான் இருக்கு, தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இப்படி ஒரு பொதுவாக லொகேஷன் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் சைட்டுக்கு வரும் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு காட்டுது. ஏன்னா சிவகலை எக்ஸ்கவேஷன் சைட் அப்படின்றது அது எல்லாருக்கும் தெரியும். ஆதிச்சநல்லூர் ஃபர்ஸ்ட் எவர் எக்ஸ்கவேஷன் சைட் இன் இந்தியா, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா ஆதிச்சநல்லூர்லேருந்து 20 கிலோமீட்டருக்கு அருகில் இருக்கின்ற ஒரு இடம் தான் சிவகலை அப்படின்றது. அது எந்த மாவட்டத்தில் இருக்கிறாங்க, ஏன்னா இது கிபி 1155 காலகட்டத்தை சார்ந்தது என்றும் சான்றுகளால் விளக்கப்படுகிறது. அங்கு கண்டறியப்பட்ட ஈமத்தாழைகளை, கண்டறியப்பட்ட நெல் மாதிரிகள் இருக்குல்ல, தமிழ் குடிமக்கள் மூத்த குடிமக்களாக இருந்த தமிழ் குடிகள் நெல் பயன்படுத்தியிருக்கார்கள் அப்படின்றது ஈமத்தாழைகள் இருந்து நெல் கிடைச்சது நமக்கு தெரியுது. இது செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி 2021 இந்த எக்ஸ்கவேஷன் சைட்டை அனௌன்ஸ் பண்ணாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கு. அது எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. அது சொல்லும் போதே உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல சிவகலை அப்படின்றது அமைந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப லொகேஷனை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் பார்க்க ஆரம்பிக்கலாமா? அடுத்த கேள்வி நம்ம போறோம். அதுதான் 2வது கேள்வி பாருங்க. கீழடி ஃபைண்டிங்ஸ் ஃப்ரம் சிவகங்கா டிஸ்ட்ரிக்ட் reflects the culture of Tamil people belongs to 6th BCE. சரி,
தமிழ் பிராமி இன்ஸ்கிரைப்டு போர்ட்ரேட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் கீழடி எக்ஸ்கவேஷன்ஸ். உண்மைதான், கரெக்ட். சிவகங்கை மாவட்டத்துல தான் கீழடி இருக்கு. இந்த கேள்வியே பார்த்தீங்கன்னா கூற்று காரணமா இருக்கு. அதாவது முதல் கூற்றை காரணம் மெய்ப்பிக்கிறதா என்ற அடிப்படையில் இந்த கேள்வி அமைந்திருக்கு. கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்திருக்குது, உங்கள் அனைவரும் அறிந்த ஒன்று. அதனால சொல்றேன் பாருங்களேன், வார்த்தையை கவனிங்களேன். அங்க பல விஷயங்கள் உள்ள போட்டிருக்காங்க. கீழடி எங்கே இருக்கு, எந்த நூற்றாண்டை சார்ந்தது, அது தமிழர்களுடைய நாகரிகத்தை பிரதிபலிக்குதா, எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. அங்க வாழ்ந்த மக்கள் யாரா இருந்திருப்பாங்க, எந்த நூற்றாண்டை சார்ந்தா இருக்கு, எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்கு, அந்த லொகேஷன் சைட்டு. அப்ப கீழடி அப்படின்றது அங்க கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள், அதான் முக்கியம். கீழடியில 5000க்கும் மேற்பட்ட பானை ஓடுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் ரெட் பிரிக்ஸ், நமக்கு வந்து சிவப்பு கருப்பு பூசப்பட்டதாக இருக்கிறது. எல்லாம் அந்த கருப்பு சிவப்பு பூசப்பட்ட இந்த இதுல ஆங்காங்கு எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அது தமிழி எனப்படுகின்ற தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டதாக இருக்கிறது. அது கீழடியில் கிடைக்கப்படுகின்ற இந்த பானை ஓடுகள் கிடைக்கப்பெறுவதற்கு முன்னர் இந்த தமிழ் எனக்கு எனப்படுகின்ற இந்த ஸ்கிரிப்ட் அப்படின்றது 5ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டு என்றெல்லாம் பேசப்பட்டு வந்தவர்கள் இந்த கீழடியில் கிடைக்கப்பட்ட பானை ஓடுகளுக்கு பின் அந்த இன்னும் ஒரு நூற்றாண்டு முன் சென்றது என்று சொல்லலாம். உண்மையிலே அதுதான். அதாவது கங்கை சமவெளியிலே 6ஆம் நூற்றாண்டில் வளர்ந்த ஒரு நகர நாகரிகம் இருக்குல்லவா, அதற்கு இணையான ஒரு நகர நாகரிகம் தமிழகத்தில் 6ஆம் நூற்றாண்டில் வளர்ந்தது என்று சொன்னால் அது கீழடி என்று ஆய்வுகள் சொல்லப்படுகிறது. அப்ப 6ஆம் நூற்றாண்டை சார்ந்தது என்பது உறுதி. கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கின்றது உறுதி. அது தமிழர்களுடைய நாகரிகத்தம், அது குறிப்பா நகர நாகரிகம். சிவிலைசேஷன் அப்படின்றது அர்பன் சிவிலைசேஷனா இருந்திருக்கு, அது முக்கியமான ஒன்று. நகர நாகரிகமாக இருந்தது என்பது உண்மை. இது கூற்று, கரெக்டான கூற்று. இந்த கூற்றை எது மெய்ப்பிக்கிறது அப்படின்னு பாக்குறோம். ரீசன் கரெக்டா பாருங்க பார்க்கலாம். கீழடி அகழ்வாய்வில் தமிழி எனப்படுகின்ற தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கண்டறியப்பட்டன. உண்மைதான். தமிழி அப்படின்ற பானை ஓடுகள், அதாவது என்னன்னா பானையை செய்தவர் எழுத்துக்களை பொறிப்பித்தார், கல்வி அறிவிலே சிறந்த மக்களாக அவர்கள் இருந்திருத்தல் வேண்டும் என்பதற்கு பல சான்றுகள். கீறல்கள் குறியீடுகள் இதெல்லாம் பாறை ஓவியங்களுக்கு லிஸ்ட்ல அடக்குறாங்க. ஆனா பானையோட கீறல்கள் அப்படின்ட்டு தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் கிடைச்சிருந்தாலும் கீழடிகள் கிடைக்கப்பட்ட பானை ஓடுகள்ல, அதாவது பானையை செய்து வைத்திருக்கின்ற அந்த பெயவர் இருக்கார் இல்லையா, அவர் செய்திருக்கின்ற இடத்துல எழுத்துக்களை எழுதியிருந்தா ஒரே மாதிரியான எழுத்து வடிவம் இருந்திருக்கணும். சான்றுகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு, ஆனா ஒவ்வொரு பானை ஓடுகளையும் ஒவ்வொரு விதமான எழுத்துக்கள் இருக்கிறது. தமிழி என்ற ஸ்கிரிப்ட் தான் இருக்கு, ஆனா வடிவம் வேற வேற மாதிரி இருக்கு, அவங்களுடைய சிந்தனை வேற வேற மாதிரி இருந்திருக்கு. அப்போ இதை பானையை செய்தவர் இந்த எழுத்துக்களை பதிப்பித்தார் அப்படின்றத விட பானையை பயன்படுத்தியவர் எழுத்துக்களை பொறித்தார் என்பதுதான் சிறப்பு. இன்றளவும் நமக்கு அந்த எச்சம், நம்ம வீட்டுல பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு வாங்குவோம், அந்த தட்டை நம்ம எடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம பேர் குழந்தையோட பேரை பொறிப்பாங்க அந்த அக்கா. அப்போ அவங்க அது எதனா, இந்த தட்டை செய்தவர் அந்த எழுத்த பொறிக்கல, தட்டை வாங்கியவர் எழுத்த பொறிக்கிறார். இதே கான்செப்ட் தான் கீழடியில் கிடைத்த பானை ஓடுகள் அடிப்படையாக வச்சு இந்த மக்கள் எழுத்தறிவில் கல்வி அறிவில் சிறந்தவர்களாக இருந்திருத்தல் வேண்டும் என்பது நிரூபிக்கப்படுகிறது. அந்த பானை ஓட்டை இந்த பீட்டா கார்பன் டேட்டிங் கம்பெனி கொண்டு ஆய்வு செய்தாங்க. புளோரிடால, மியாமி புளோரிடால இருக்கக்கூடிய யூஎஸ்ஏல இருக்கிற போய் கார்பன் டேட்டிங் மெத்தட்ல AMSC14 என்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்கும் போது இது கிமு 6ஆம் நூற்றாண்டை சார்ந்த பானை ஓடு என்பது தெரிய வருகிறது. அப்போ 6ஆம் நூற்றாண்டை சார்ந்தது தமிழி எனப்படுகின்ற தமிழ் பிராமி எழுத்து முறை என்பது அதில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வாழ்ந்த மக்கள் தமிழர்கள் தான் அப்படின்றத நிரூபிக்கக்கூடியது அந்த பானை ஓடுகள். அது சரியானது. அப்போ என்னன்னா கூற்று சரி, காரணம் சரி, காரணம் கூற்றை மெய்ப்பிக்கிறது அப்படின்றது தான் இந்த சரியான விளக்கமாக இருக்கிறது என்பதுதான் சரி. அப்போ 2வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்தா ஏ. செகண்ட் கொஸ்டின் குட். அடுத்த கேள்வி போலாமா? ரொம்ப நிறைய எக்ஸ்பிளேஷன் தரதான் நினைக்காதீங்க, கொஞ்சம் உங்களுக்கு அதை புரிதல் வேணும் என்பதற்காகவும் ஆர்வத்துக்காகவும் சொல்றது. ஏன்னா நமக்கு அந்த பொருணை நதி ஓரத்திலே ஒரு நகர நாகரிகம் வளர்ந்துருக்கு, அதே மாதிரி வைகை நதிக்கரையில ஒரு நகர நாகரிகம் வந்திருக்கு. இப்ப நதிக்கரையின் ஓரத்தில் இருக்கின்ற இதுனா இன்னும் மறைந்து போன தமிழர்களுடைய எச்சங்கள் எவ்வளவு இருக்கிறது என்பது ஆராய்ந்து பார்த்தாலும் தெரியும் நமக்கு. வந்தா அதுவும் இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பதிவுகளை வந்து இங்க வெளியிட்டிருக்காங்க, ரொம்ப நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அது 3வது கேள்வி பார்க்குறோம். சூஸ் த ராங் பேர் அப்படின்றாங்க. பின்வரும் ஒன்றில் தவறான இணையை தேர்க. அகழ்வாய்வு அப்படின்றான். அகழ்வாய்வு அதோட காலம் என்ன காலம்? இது பாருங்க ஒரு வித்தியாசமான கொஸ்டின் வந்திருக்காங்க. கொஞ்சம் கான்செப்ஷுவலாகவும் ரொம்ப இன்டெப்தாகவும் பார்க்கக்கூடிய ஒரு களம் இந்த இடம். எங்கெங்கெல்லாம் அகழ்வாய்வுகள் இருக்கு, அது எந்த காலத்தை சார்ந்தது உங்களுக்கு தெரிஞ்சுதான். மெகாலித்திக், நியோலித்திக், மைக்ரோலித்திக், அயன் ஏஜ் அப்படின்றது. அதுவும் நமக்கு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா ஹிஸ்டரி பீரியட் அப்படின்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறமா, இந்த 6ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் ஹிஸ்டாரிக்கல் பீரியட் அப்படின்னு ஒன்று உருவாகுது. அந்த பீரியடை ஏர்லி ஹிஸ்டாரிக் பீரியட், மிடிவல் ஹிஸ்டாரிக் பீரியட், மாடர்ன் ஹிஸ்டாரிக் பீரியட்னு 3ஆக பிரிக்கிறாங்க. இந்த ஏஜை
மெகாலித்திக், மைக்ரோலித்திக், நியோலித்திக் அப்படின்றது மாதிரி இல்லாம இன்னும் ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ல 3 வகையா பிரிக்கிறாங்க. இது ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் அந்த வகையில வைக்கும்போது எது எது எந்தெந்த காலத்தை சார்ந்தது அப்படின்றது எனக்கு நம்ம தெரிய ஆரம்பிக்குது. அப்ப ஆனைமலை அப்படின்றது கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஆனைமலை, அந்த ஆனைமலை அப்படின்றது எந்த காலத்தை சார்ந்தது? பெருங்கற்காலம். கரெக்ட். மெகாலித்திக் காலத்தை சார்ந்தது. அது கரெக்டா இருக்கு இந்த இடத்துல வந்தக்கா. ஆனா நம்ம கேட்கறது தவறான இணை கேட்கறாங்க. அப்போ ஆனைமலைன்றது பெருங்கற்காலம். திருத்தங்கள் அப்படின்னு இருக்கு. திருத்தங்கள் அப்படின்றது எந்த காலம்? திருத்தங்கள் மைக்ரோலித்திக் ஏஜ். கரெக்டா இருக்கு. நுண்கற்காலத்துல சார்ந்தது. விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருத்தங்கள் அப்படின்ற ஒரு இடம், அந்த திருத்தங்கள் நுண்கற்காலத்தை சார்ந்தது. ஏன்னா ஒவ்வொன்றுலயும் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. அது நம்ம கொஸ்டின்ஸை விட்டு டிவியேட் ஆகி போற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு கொஸ்டின்ஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கிளாஸ் வரும்போது ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி ஒரு கதை இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி ஒரு கதை இருக்கு. எல்லாம் அழகா உங்களுக்கு ஒன்று பார்க்கலாம். மோதூர் அப்படின்றது புதிய கற்காலம். கரெக்ட். அது நியோலித்திக் ஏஜ் தான். தருமபுரி மாவட்டத்தில் இருக்கின்ற மோதூர் அப்படின்றது புதிய கற்காலத்தை சார்ந்தது. ஆதிச்சநல்லூர், அது பாருங்க, ஆதிச்சநல்லூர் அப்படின்றது வரலாற்று காலம் சொல்றாங்க, ஹிஸ்டாரிக்கல் பீரியட் இல்லை. அது இரும்பு காலம், அயன் ஏஜ் எனப்படுகின்ற இரும்பு காலத்தை சார்ந்தது. அப்ப தவறான இணை பாருங்களேன், என்ன கேட்குறாங்க? ஆதிச்சநல்லூர், இதுதான் தவறான இணை. அதுதான் இங்க தப்பா இருக்கு. மீதி எல்லாம் கரெக்டா இருக்கு. அப்ப ஆதிச்சநல்லூர் எந்த காலத்தை சார்ந்ததுன்னு உங்களுக்கு கேள்வி எடும். இரும்பு காலம் என்று எடுத்துக்கணும். ஆதிச்சநல்லூர், சிவகலை இதெல்லாம் அயன் ஏஜ் பீரியடை சேர்ந்ததாக இருக்கு, தெரிஞ்சுக்கணும். திருவண்ணாமலையில் இருக்கிற கீழ்நமண்டி, அதுவும் இரும்பு காலத்தை சார்ந்த ஒரு இது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. ஈரோடு மாவட்டத்தில் இருக்கின்ற கொடுமணல் ஏர்லி ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அகழ்வாய்வுகள், அது காலங்கள். அப்ப அந்த ஆஸ்பெக்ட்லயுமே இந்த கொஸ்டினை பார்க்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தொல்லியல் அகழ்வாய்வு பொறுத்த வரைக்கும் இது தேர்ட் டைப் ஆஃப் கொஸ்டினா இருக்கு. அடுத்து 4th one. 4000 years old anthropomorphic sculpture was found in. ரொம்ப அற்புதமான கேள்விங்க இது வந்திருக்கா. எவ்வளவு முக்கியமான கண்டுபிடிப்பு பாருங்க. அதாவது மனித உருவம் கொண்ட கற்சிற்பம். நம்ம பார்த்தீங்கன்னா நடுகற்கள் பார்த்துருப்போம். நம்ம நடுகற்கள் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். நடுகற்கள் நம்ம இது பண்ணியிருப்பாங்க. ஹீரோ ஸ்டோன் அப்படின்றது அது தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்கள்ல காணப்படுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா என்ன இங்க ஒரு சிறப்புனா, இந்த ஆந்த்ரோமார்பிக் ஸ்கல்ப்சர்ல என்ன ஒரு வித்தியாசம் இருக்குன்னா, மனித உருவம் ஒரு வீரன் எப்படி நிற்பானோ அதே போன்று இருக்கக்கூடிய ஒரு உருவம் தென்பட்டு இருக்கு. பாறையிலே செஞ்சிருக்காங்க. இது ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கு. இந்த மனித உருவம் கொண்ட கற்சிற்பம், கல்லாலே சிற்பம் இருக்கு. அந்த மனித உருவம் கொண்ட கற்சிற்பம் தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் கண்டறியப்பட்டது அப்படின்றத கேள்விங்க வந்திருக்கா. அது திருவண்ணாமலை 4000 years ஓல்டுன்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. திருவண்ணாமலையில மோட்டூர் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு இடம் இருக்கு. அந்த மோட்டூர்ல கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த மனித உருவம் கொண்ட கற்சிற்பம். தமிழகத்துல பரவலா ஹீரோ ஸ்டோன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த கற்சிற்பம்ன்றது வெரி சிக்னிஃபிகன்ஸ். அதுதான் இங்க கொஸ்டின்ஸ் எடுத்து போட்டிருக்கோம். இது ஒரு தரவுகள், ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனான ஒரு கொஸ்டின் இது வந்திருக்கா. அப்ப திருவண்ணாமலையில தான் மனித உருவம் கொண்ட கற்சிற்பம், கற்சிலை அப்படின்றது கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோம். குட். அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்தது, தென்னகத்தின் எல்லோரா என்று அழைக்கப்படுகின்ற இடம் எது? ரொம்ப அற்புதமான கேள்வி இது வந்திருக்கா. எல்லாருமே தென்னகத்தினுடைய ஏத்தன்ஸ், தென்னகத்தினுடைய அஜந்தா அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க வந்திருக்கா. இந்த தென்னகத்தினுடைய எல்லோரா என அழைக்கப்படுகின்ற இடம் எது அப்படின்னு கேள்வி கேட்டான். இந்த தாராசுரம் ஐராவதேச தொன்று கலைகளின் புகலிடம் என்று அழைக்கப்படுது, உங்களுக்கு தெரியும் வந்திருக்கா. தஞ்சை பிரகதீஸ்வரர் டெம்பிள் ராஜராஜ சோழன் கட்டி வைத்துகின்ற காலத்துல காஞ்சி கைலாசநாதர் ஆலயம் தான் அதுக்கு முன்னோடியாக இருக்கிறது என்பதெல்லாம் நீங்க பிரிலிமினரியில ஜெனரல் தமிழ்ல கூட படிச்சிருப்பீங்க. அப்ப இது என்ன? மோனோலித்திக் டெம்பிள் அட் கழுகுமலை அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் எல்லோரா ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மோனோலித்திக் ஸ்டோன், ஒரே பாறை, ஒரு பாறையை குடைஞ்சு கோவில் பண்ணியிருக்காங்க சார். ஒற்றை பாறையை குடைந்து கோவில் பண்ணியிருக்காங்க. அது 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது என்று அறிவிக்கப்படுகிறது. அது கழுகுமலை, கழுகாதீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு பழமை வாய்ந்த கோவில். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லோரா ஆஃப் சவுத் இந்தியா என அழைக்கப்படுவது கோவில்பட்டிக்கும் சங்கரன் கோவிலுக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு ஊர்ல இருக்கிறது. அப்போ கழுகுமலை ஒற்றைக்கல் கோவில் இருக்கு இல்லையா, அதுதான் தென்னகத்தின் எல்லோரா என்று அழைக்கப்படுது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது வந்தக்கா. தென்னகத்தினுடைய ஏத்தன்ஸ் மதுரை, தென்னகத்தினுடைய அஜந்தா சித்தன்ன வாசல், தமிழகத்தினுடைய இன்னொரு சித்தன்ன வாசல் அப்படின்னு சொல்றான் மலையம்பட்டு. நமக்கு ஆம்பூர் பக்கத்தில் இருக்கின்ற மலையம்பட்டு அப்படின்றது தமிழகத்தின் 2வது சித்தன்ன வாசல், இன்னொரு சித்தன்ன வாசல் என்றெல்லாம் அழைக்கப்படுது. இப்படி நம்ம அகழ்வாய்வுகள் அடிப்படையில தமிழகத்தில் சில ஊர்களுக்கு பெயர் வழங்கப்பட்டு வருது. அதுல என்னென்ன அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு நம்ம படிப்போம். பட் இந்த கேள்விக்கு தென்னகத்தின் எல்லோரா என்று அழைக்கப்படுவது அதை தெரிஞ்சுக்கோங்க. கழுகுமலை ஒற்றைக்கர் கோவில் அப்படின்றது கழுகாசலமூர்த்தி ஆலயம் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். குட். அடுத்த கேள்வி நம்ம போலாம். அடுத்ததா ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுக்குறவங்க வந்திருக்கான். இது என்னன்னா முழுக்க லொக்கேஷன் பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு கேள்வியா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அகழ்விடம் அது எந்த மாவட்டத்தில் இருக்கு? தமிழ் இங்கிலீஷ்லயும் ஒரே மாதிரி தான், இல்லை நவுன். பனையகுளம் எங்க இருக்கு? அழகன் குளம் எங்க இருக்கு? பரிக்குளம் எங்க இருக்கு? மாங்குளம். ஒரு ரைமிங்கா இருக்கிறதுனால எடுத்து அழகா தொகுத்து கொடுத்துருக்காங்க. ராமநாதபுரம், தருமபுரி, மதுரை, திருவள்ளூர். இப்ப பனையகுளம் அப்படின்றது எங்க இருக்கு? பனையகுளம் அப்படின்றது தருமபுரி மாவட்டத்தில் அமைந்திருக்கு. பனையகுளம்ன்றது தருமபுரி.
அழகன் குளம் அப்படின்றது ராமநாதபுரம். உங்களுக்கு தெரியும், ராமநாதபுரத்துல தான் அழகன் குளம், அந்த பழமை வாய்ந்த தமிழர்கள் கப்பல் கலையிலே சிறந்து விளங்கினார்கள் பாறை ஓவியம் காணப்படுகின்ற இடம் அழகன் குளம். அது அந்த ராமநாதபுரம் அப்படின்றது இருக்கு. பரிக்குளம் அப்படின்றது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. பரிக்குளம் அப்படின்றது பட்டறை பெரும்புதூர், பரிக்குளம் இதெல்லாம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். மாங்குளம் என்றது மதுரை. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க மாங்குளம் கல்வெட்டுலாம். அந்த மாங்குளம் அப்படின்னு மதுரையில் இருக்கு. அப்ப என்ன பாருங்க ஆன்சர் வந்தா ஏவுக்கு 2, 1, 4, 3 ஆன்சர் என்னமா இங்க வந்தா பாம்பே. அப்ப இது லொகேஷனை பேஸ் பண்ணி இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. எந்த இடம் எந்த ஊர்ல அமைந்திருக்கு இது மாதிரி கேள்வி வரலாம். அது ஃபர்ஸ்ட் கேள்வி. சிவகலை என்றது ரீசன்ட் எக்ஸ்கவேஷன்ன்றதுனால அது கரண்ட் ஈவெண்டா எடுத்து கேட்டது. இதெல்லாம் பழைய எக்ஸ்கவேஷன்றதுனால எந்தெந்த இடத்துல இருக்குன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் இது வந்தா குட். அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது பெருங்கிணறு known as ஸ்வஸ்திக் வெல். ரொம்ப அற்புதமான கேள்வி. இந்த கேள்வி வந்திருக்கா. ஸ்வஸ்திக் கிணறு என்று அழைக்கப்படுகின்ற பெருங்கிணறு யார் காலத்தை சேர்ந்தது? கேள்வி பாருங்களேன். பொதுவா எங்கே கிடைக்கப்பட்டதுன்னு கேள்வி கேட்கல, அது யார் காலத்தை சேர்ந்தது அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பெருங்கிணறு அப்படின்ற ஸ்வஸ்திக் கிணறு யார் காலத்தை சேர்ந்தது? பல்லவர் காலமா, பாண்டியர் காலமா, சோழர் காலமா, சேரர் காலமா? ஸ்வஸ்திக் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்வஸ்திக் குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லருடைய சிம்பிள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்வஸ்திக் போடுறதுலாம் சொல்லிட்டு. அது மாதிரி அதுக்கு அந்த ஸ்வஸ்திக் வெல் அப்படின்ற இந்த பெருங்கிணறு அப்படின்றது யாருடைய காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது? அதுக்கு பேரு மார்பிடகு பெருங்கிணறுன்னு சொல்றான். இந்த இன்னொரு பேர் மார்பிடகு பெருங்கிணறு. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக் வடிவிலே இருக்கு அந்த கிணறு பார்க்கும்போது. ஸோ அந்த ஒரு ஸ்கொயர் ஒன்று போட்டு மேலே இந்த சிம்பிள் போட்டே போகிறதுல அந்த ஸ்வஸ்திக் வடிவில் இருக்கின்ற கிணறுல மார்பிடவு பெருங்கிணறு அப்படின்ற அடிப்படை என்ற யார் காலம்னா நந்திவர்மன் காலத்தில் கட்டப்பட்டது. அப்போ இங்கே சரியான கேள்வி என்னன்னா பல்லவர் காலம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். வந்திருக்கா கிபி 800ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. கிபி 800 காலத்தை சேர்ந்த பல்லவர் காலத்துல ஏற்படுத்தப்பட்டது ஸ்வஸ்திக் மார்பிடகு பெருங்கிணறுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது கரெக்டா எங்க இருக்குன்னா திருவெல்லரை அப்படின்ற ஒரு ஊர். திருவெல்லரை இந்த மார்பிடகு பெருங்கிணறு இது மாதிரி இருக்கும். பார்த்தாக்கா உங்களுக்கு வந்திருக்கா. இதுக்குள்ள ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த கிணறு இருக்கு. அப்ப இந்த கிணறு இருக்கு இல்லையா, இது எங்கன்னாக்கா ஸ்வஸ்திக் வெல் அப்படின்றது இதுதான். அப்ப இந்த ஸ்வஸ்திக் வெல் எங்க இருக்குன்னா திருவெல்லரை, திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கின்ற திருவெல்லரை அப்படின்ற ஊர்ல அமைந்திருக்கிறது. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்ப யார் காலம், எந்த நூற்றாண்டை சேர்ந்தது, எந்த ஊரில் அமைந்திருக்குது, அந்த ஊர் எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது, இதுக்கு இன்னொரு பேர் என்ன, இதெல்லாம் கூடுதலா நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. குட். ஸ்வஸ்திக் வெல் பார்த்துக்கலாம். அடுத்தபடியா கன்சிடர் த ஃபாலோயிங் ரிகார்ட் டு அரிக்கமேடு சைட். அரிக்கமேடு நமக்கு பொதுவாக சிலபஸ் இருக்கிறதுனால ரொம்ப இன்டெப்த்தாவே நம்ம அதை படிச்சாகணும். அரிக்கமேடு குறித்து பின்வரும் இதை பாருங்க, நிகழ்வுகளை கூற்றுகளை காண்க. அதான் நம்ம கொடுத்துருக்காங்க. பிளேஸ் நோன் as the பொதுக்கே அண்ட் ரெஃபரன்ஸ் இந்த பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி. குட். பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி அப்படின்ற பயண நூல்ல இது பொதுக்கே என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கரெக்ட். அரிக்கமேட்டு சைட்டுக்கு அரிக்கமேட்டுக்கு வந்தா பொதுக்கே அப்படின்னு, அதனால தான் புதுச்சேரிக்கு புதுக்கே வர காரணம் அதுதான் என்று இலக்கியங்கள் நம்ம படிக்கிறோம். புதுக்கே என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கரெக்ட். The site was first excavated in the year 1941. Good. எக்ஸாக்டா 1941 தான் முதல்ல அது அகழ்வாய்வு செய்யப்பட்டது. அது அகழ்வாய்வு செய்தவர் கேப்ரியா ஜுவியே தூப்ரியேல் அப்படின்னு பேர். அது கேப்ரியல் ஜுவியே தூப்ரியல் என்று ஒரு பிரெஞ்சு தொல்லியலாளர். அவர் தான் முதல்ல அதை எக்ஸ்கவேட் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் மார்டிமெல் வீலர் வர்றார். மார்டிமெல் வீலர் சயின்டிபிக் எக்ஸ்கவேஷன் ஆரம்பிக்கிறார். 1945 தான் மார்டிமெல் வீலர் அரிக்கமேடியை அகழ்வாய்வு பண்றார். அவர் விஞ்ஞான ரீதியாக என்னென்னலாம் கிடைக்கப்பட்டது அப்படின்னு அங்க இருக்கிற பொருள்கள் எல்லாம் எடுத்து இது பண்ணி ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் ரீ வரார். அப்புறம் அது அடுத்தடுத்து வரவங்க பிரெஞ்சு தொழிலாளர்கள்லாம் ஒவ்வொருத்தரா அடுத்து ஆராய்வு செய்யறாங்க. ரோம் நாட்டோடு அரிக்கமேட்டுக்கு என்ன முக்கியமான வருதுன்னா ரோபஸ்ட் ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வித் ரோம். அதான் முக்கியம். நமக்கு ரோம் நாட்டோடு மிக நெருங்கிய வாணிக தொடர்பு, பிரதானமான வாணிக தொடர்பு கொண்டிருந்த ஒரு இடமாக கருதப்படுவது அரிக்கமேடு. ரோம் நாட்டு நாணயங்கள் அங்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது என்றதெல்லாம் நீங்க வரலாற்றில் படிச்சிருப்பீங்க. தொல்லியல் சான்றுகள் நம்ம அதுதான், அந்த வரலாற்று சுவடுகளை தான் தொல்லியல் சான்றுகளாக மொழிபெயர்த்து பார்க்குறோம் நம்ம. அந்த அடிப்படையில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் பயணக்குறிப்பில் பொதுக்கே என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கரெக்ட். இவ்விடத்தில் முதலாக அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டது 1941. மிகச்சரி. முதல் அகழ்வாய்வு மேற்கொண்டவர் பிரெஞ்சு தொழிலாளர் கேப்ரியே ஜூவே தூப்ரியல். சரி. அரிக்கமேடு ரோம் நாட்டு வலுவான வாணிக தொடர்பு கொண்டு இருந்தது. கரெக்ட். அப்ப பாருங்க என்ன கேட்கிறாங்க, இந்த அனைத்தும் சரி. அதான் இங்க சரியான விடை. அனைத்தும் சரி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க ஏன்னா சில பேர் என்னன்னா மார்டிமர் வீலர் கண்டறிச்சு உங்க ஸ்கூல் புக்ல பாத்தீங்கன்னா மார்டிமர் வீலர் கண்டறிந்தான்னு இருக்கு. மார்டிமர் வீலர் அரிக்கமேட்ல போய் அகழ்வாய்வு செஞ்ச காலம் 1945. அவர் விஞ்ஞான ரீதியான அகழ்வாய்வு அங்கிருந்து ஆரம்பிச்சார். அதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கொண்டது. அப்புறமா 49ல நமக்கு ஜூன் மேரி ஜேவ் அப்படின்னு ஒருத்தர் வராரு. அவங்களாம் அதை ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தடுத்து பின்னாடி அகழ்வாய்வுகள் மேல போகுது. நமக்கு அந்த
49 பண்ண அரிக்கமேடுல தான் அரிக்கமேடு மட்டும் இல்லாம அரிக்கமேடு சுத்தி இருக்கின்ற பகுதிகள் அப்படிலாம் எடுத்துட்டாங்க. அந்த சுத்தி இருக்கின்ற பகுதிகளில் சாத்தன்குடி போன்ற பகுதிகள்லாம் எடுத்துக்கிட்டு அங்க ஆய்வு செய்யும்போது அங்க ரோம் நாட்டோடு தொடர்புடைய பல்வேறு வாணிக தொடர்புகள், ரோம் நாட்டு பானை ஓடுகள் அதெல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல வந்தக்கா. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். குட். இது ஆன்சர் வந்தா கிளாஸ்ல ரொம்ப டீட்டெயிலாக படிக்கலாம். நம்ம கொஸ்டின்ஸ் மட்டும் இங்கே பார்ப்போம். நம்ம வந்தா 8வது கேள்விக்கு ஆன்சர் வந்தா டெல்லி. அனைத்தும் சரி, ஆல் ஃபேக்ட்ஸ் ஆர் கரெக்ட். குட். ஓகே, அடுத்து போலாமா? The first archaeological research undertaken in India. இந்தியாவில் முதலாக அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்ட இடம் பாருங்க பார்க்கலாம். அதாவது தொன்மையானது இங்க கேள்விக்கல. இந்தியாவில் கண்டறியப்பட்ட அகழ்வாய்வு தலங்களிலேயே மிகவும் தொன்மையான இடம் எது அப்படின்னு கேள்விக்கிறேன். முதல்ல எங்க சார் அகழ்வாய்வை தொடங்கினா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம கவர்மெண்ட்டோட டேட்டா என்ன சொல்லுதுன்னா, அதாவது நமக்கு 1861 அலெக்சாண்டர் ஹென்னிங்ஹாம் இவங்கெல்லாம் வந்து இது பண்ணி இந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்டோட ஃபாதராக இருந்தாரு. அதெல்லாம் வேறு. முதல்ல எக்ஸ்கவேஷன் சைட் இன் இந்தியாவில் முதல்ல எங்க வந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா ஆதிச்சநல்லூர்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆதிச்சநல்லூர் ஒட்டிருக்கின்ற பரியல் கிரவுண்டு, அதாவது பொதுவாக எல்லாருமே வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாரும் சொல்றது உண்டு, அங்க ஒரு ட்ரெயின் ட்ராக்குக்காக தோண்ட ஆரம்பிக்கும் போது கீழே எல்லாம் ஈமத்தாழிகள், பரியல் கிரவுண்டுகளில் முதுமக்கள் தாழிகள் அப்படின்றது உள்ளுக்குள்ள வச்சிருக்கு, இதுல ஏதோ ஒன்று அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனை சேர்ந்த ஜோஹர் அங்கிருந்து வரார். வந்து ஜோஹர் தான் முதல்ல வந்து தோன்றார். அங்கிருந்து புறப்பட்டு கப்பல் வழியா வந்து, அப்போ தொடர் வண்டி வழியா வந்து, தொடர் வண்டியிலேருந்து மாட்டு வண்டியை பிடிச்சி மாட்டு வண்டியில போய் அங்கிருந்து எடுத்து இன்னமும் ஜோஹர் கண்டுபிடிச்ச அந்த ஆதிச்சநல்லூர்ல கண்டுபிடிச்ச மிக முக்கியமான சுவடுகள் எல்லாம் பெர்லின் மியூசியத்துல இன்றளவும் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறதாம். அது ரொம்ப ஒரு முக்கியமான இது. ஜோஹர் தான் முதல்ல வந்து தோன்றார். அப்ப இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வில் முதன்மையான இடம் அப்படின்னு சொன்னா ஆதிச்சநல்லூர். அது தெரிஞ்சுக்கோங்கம்மா, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்ட் இது வந்திருக்கான். அந்த 1876 கரெக்டாக சொல்ல போனா 1876 முதல்ல எங்க வந்து தோண்டப்படுகிறது. 1876 கண்டறியப்பட்ட இடம் அதான் சொல்றோம். ஜோஹர் கண்டுபிடிச்சாரு, 1876 கண்டுபிடிச்சாங்க. அது அதுக்கப்புறமா பாரிஸ்ல இருந்து ஒருத்த வராரு. அதுக்கப்புறமா தான் நம்ம இவங்க எல்லாம் வரான்னு நினைக்கிறாங்க. அதாவது லூயிஸ் லேபிக் அப்படின்னு ஒருத்த வராரு. இதெல்லாம் நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்க போறோம். அப்போ இந்தியாவில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட இடம் இதான் இங்க கேள்வி வந்திருக்கா. 1876 ஜோஹர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து போலாமா? The number of protected historical monuments announced by the government of Tamil Nadu is, ரொம்ப நல்ல கேள்வி இது வந்திருக்கா. ஒரு ஃபேக்சுவல் கொஷின்ஸ் டைரக்டா. இது வரைக்கும் தமிழக அரசு பாதுகாக்கப்பட்ட சின்னங்களாக, அதாவது நமக்கு சென்ட்ரல் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தனியாக அவங்க ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க கூட, தமிழக தொல்லியல் துறை அப்படின்றது தமிழர்களுடைய இந்த தொன்மையை குறித்து அகழ்வாய்வு செய்வதற்கென்று ஆய்வுகளை மேற்கொள்ளும் போது எத்தனை இடங்களை ப்ரொடெக்டட் மானுமெண்ட் சைட்ஸாக வச்சிருக்காங்க அப்படின்றத கொஸ்டின்ஸ் வந்தாங்க. மொத்தம் 108 இடங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல 105 மானுமெண்ட்ஸா இருக்கு, 3 எக்ஸ்கவேஷன் சைட்ஸா இருக்கு. ரொம்ப முக்கியம். 3 அகழ்வாராய்ச்சி தலங்களும் 105 பாதுகாப்பு சின்னங்களும் ப்ரொடெக்டட் சைட்ஸாகவும் ப்ரொடெக்டட் இடங்களாகவும் வச்சிருக்காங்க. ஆக மொத்தம் இருக்கின்ற மொத்த இடங்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேள்வி நமக்கு வந்தா இங்க 108 அப்படின்னு போட்டுக்கோங்க. 108. இதுக்கு நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு, மத்திய தொல்லியல் துறை 411 சைட்ஸை வந்து வச்சிருக்காங்க. 411 ப்ரொடெக்டட் மானுமெண்ட் சைட்ஸ் அப்படின்றத மானுமெண்ட் சின்னங்களாகவும் இடங்களாகவும் சேர்த்து 411 இடத்தை வந்து பாதுகாக்கப்பட்ட இடங்களா அறிவிச்சிருக்காங்க. அது மத்திய தொல்லியல் துறை. தமிழக அரசு தான் எங்க கேள்வி. தமிழக அரசு இது நாள் வரைக்கும் அறிவித்திருக்கிற சின்னங்கள் அப்போ 108 அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ஃபேக்சுவல் கொஷின்ஸ் தான். குட். இது அந்த 3 என்ன, 105ல முக்கியமானதெல்லாம் என்ன அப்படின்னு ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கலாம். Which one of the following is not தமிழக அரசால் தொல்லியல் தளமாக அறிவிக்கப்படவில்லை? எந்த ஒன்று நாட் அனௌன்ஸ்ட் ஆஸ் ஆர்கியாலஜிக்கல் சைட் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தான் கேள்விங்க வந்திருக்காங்க. பின்வரும் இடங்களில் தமிழக அரசால் தொல்லியல் தளமாக அறிவிக்கப்படாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொந்தகை அப்படின்றது தொல்லியல் எக்ஸ்கவேஷன் சைட்டு. கொந்தகை அப்படின்றது தெரியும். சிவகலை அப்படின்றது எக்ஸ்கவேஷன் சைட்டு. கொடுமணல் அப்படின்றது எக்ஸ்கவேஷன் சைட்டு. கொந்தகை அப்படின்றது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. சிவகலை அப்படின்றது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் பார்த்தோம். கொடுமணல் என்பது ஈரோடு மாவட்டத்தில் இருக்கு, அதையும் பார்த்தோம். ஆனையூர் அப்படின்றது இது வரைக்கும் அறிவிக்கல. அதை அறிவிப்பதற்கான அறிவிப்புகளை ரெடி பண்ணிட்டு இருக்காங்களே தவிர ஆனையூர் தென்காசி மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற ஆனையூர், ஆனைமலை வேறு ஆனையூர் வேறு. ஆனைமலை என்ற எக்ஸ்கவேஷன் சைட் தொல்லியல் சான்று என்பது கோயம்புத்தூர்ல இருக்கு. நீங்க டாப் ஸ்டேப் சொல்லி படிப்பீங்களே அந்த இடம். ஆனா ஆனையூர் என்பது தென்காசி மாவட்டத்தில் இருக்கு. அப்ப எங்க கேள்வி என்ன பாருங்களேன், எது அறிவிக்கப்படவில்லை அப்படின்றதான் கேள்வி. ஆனையூர் அப்படின்றது இது வரைக்கும் தொல்லியல் தளமாக அறிவிக்கப்படவில்லை அப்படின்னு அதை அறிவிப்பதற்கான கூறுகளை ஆய்வு ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. பட் நாட் இட் அனௌன்ஸ்டு அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த 11வது கேள்விக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா
ஆன்சர் டெல்லி, ஆனையூர் அப்படின்றது. அது எங்க இருக்குன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி போலாமா? ஓகே. கீழடி மியூசியம் வாஸ் இனாகரேட்டட் ஆன், பாருங்களேன், ரொம்ப அற்புதமான கேள்வி இது வந்திருக்கான். கீழடி அருங்காட்சியகம் திறக்கப்பட்ட நாள் எது அப்படின்னு கேள்வி பாருங்களேன். ஒவ்வொரு இந்த தொல்லியல் இருந்து என்ன மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸ் நமக்கு இந்த சிபிடி பேஸ்ட் எக்ஸாமினேஷன்ல அமையலாம் அப்படின்றதனுடைய ஒரு ப்ரிடிக்ஷன் தான் இங்க வந்திருக்கான். இந்த ப்ரிடிக்ஷன் அப்படியே உங்களுக்கு அங்கே சப்போர்ட் பண்ணும். அப்போ எப்போ இது திறக்கப்பட்டது அப்படின்றத கேள்வி பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 5ஆம் தேதி 2023. இது ஒரு கரண்ட் ஈவெண்ட்ஸ் நீங்கள் எடுத்து படித்தாலும் சரிதான், எப்படி இருந்தாலும் சரிதான். 5/3/2023 தான் கீழடி அருங்காட்சியகம், கீழடி மியூசியம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா இப்போ இந்த தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக இந்த கீழடியில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா திறந்தவெளி அகழ்வாய்வகம் அகழ்வைப்பகம் அப்படின்ற ஒன்று, ஓப்பன் ஸ்பேஸ் எக்ஸ்கவேஷன் சைட் அப்படின்றத அங்கே கண்டறியப்பட்ட முக்கிய சான்றுகளுக்கும் சரி, மக்களுடைய தொன்மையை பாதுகாக்கின்ற வகையிலும் சரி, அதை திறந்த வெளி அகழ்வைப்பகம் அப்படின்றவன இங்கே ஆரம்பிக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் அது வந்திருக்கான். ஆனால் அங்கே ஒரு மியூசியம் திறந்து அங்கே இருந்து சான்றுகளில் ப்ரொடெக்டட் இதுவாக வச்சு பாதுகாக்கிறாங்க. அந்த அருங்காட்சியகம் திறக்கப்பட்ட நாள் மார்ச் 5/2023, 5/3/2023. கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் தென்காசி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் நாட்டுப்புற மக்களுடைய கலைகளை பாதுகாத்துக்கென்று ஒரு அருங்காட்சியகம் திறக்கப்படுறாங்க. இதெல்லாம் புதுசாக அறிவிச்சிருக்காங்க. அதை வந்து குற்றாலத்தில் இருக்கக்கூடியது, தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் புதுசாக நாட்டுப்புற மக்களினுடைய கலைகளை பாதுகாப்பதற்கென்று ஒரு மியூசியம் புதுசாக திறக்க போகிறாங்க. இன்னும் திறக்கிறதுக்கு அடுத்ததெல்லாம் பார்த்தா இது திறந்துட்டாங்கன்னா அதெல்லாம் நம்ம கேள்வியாக சேர்ந்து வச்சு படிக்கணும். அந்த கீழடி மியூசியம் மாதிரி அதை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தில் பற்றை பெரும்புதூர், வரலாற்றுக்கு முந்தைய பொருட்கள்லாம் என்னென்ன இருந்தது அந்த வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டங்களில் அந்த பற்றை பெரும்புதூரில் ஒரு மியூசியம் ஒன்று திறக்க போகிறாங்க. அதே மாதிரி தருமபுரியில் நல்லம்பள்ளி அப்படின்ற இடத்துல அதியமான் கோட்டை இருக்கின்ற நடுகள் மியூசியம், அதியமான் கோட்டையில் இருக்கின்ற நல்லம்பள்ளி வட்டத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதி, அந்த பகுதியில் ஒரு மியூசியம், இதெல்லாம் புதுசாக திறக்க போகிறதாக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கரண்ட் ஈவெண்ட்ஸில் லிஸ்ட் அவுட் பண்ணி படிச்சுக்கணும். ஒருவேளை திறந்துட்டாங்கன்னா அதெல்லாம் கேள்வியாக மாறும். ஸோ அப்படிதான் நீங்கள் மியூசியம் சம்மந்தமாக ஒரு கேள்வி வரும். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மியூசியம் படிச்சுக்கணுமா சார்? அப்படி இல்லை, தேவையானது தெளிவானது அதை மட்டும் எடுத்துக்கணும். ஓகேவா? அந்த தெளிவு நீங்கள் இருக்கணும். அது ஒரு ஃபேக்சுவல் கொஷின்ஸ். அடுத்த கேள்வி போலாமா? இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. கீழடி வைகை ஆற்றங்கரை ஒட்டி வாழ்ந்த நகர நாகரிகம், பாருங்க பார்க்கலாம், வாழ்ந்த நாகரிகம் நாகரிகமாக கருதப்படுகிறது. ஆதிச்சநல்லூர் பொருணை ஆற்றங்கரையை ஒட்டி வளர்ந்த நாகரிகமாக கருதப்படுகிறது. ஆதிச்சநல்லூர் அப்படின்றது பொருணை ஆற்றங்கரை, கீழடி என்றது வைகை ஆற்றங்கரை. கரெக்டு தான். வைகை ஆற்றங்கரையை ஒட்டி கீழடி இருக்குது, சரியா சொல்லியிருக்காங்க. ஆதிச்சநல்லூர் பொருணை ஆற்றங்கரையை ஒட்டி நகரமாக இருக்கு. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ஒன்று சரி, இரண்டு சரி, இரண்டும் சரியானது அப்படின்றத இந்த 13வது கேள்விக்கு ஆன்சர். ரெண்டுமே ஒரு ஃபேக்சுவல் ஸ்டேட்மெண்ட், நேரடி வினா அப்படின்றதுனால உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது எந்த நதிக்கரை நாகரிகங்கள் அப்படின்னு. இந்த நதிக்கரை நாகரிகங்களை பற்றி சொல்லும்போது நகர நாகரிகமாக இருந்தது எப்படி அப்படின்றதுலாம் we will discuss in class. ஓகே, நம்ம இதை பற்றி பார்த்துக்கலாம். அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்ல போகிறோம். Who wrote the book of A Journey from Grafti to Brahmi? ரொம்ப அற்புதமான நூல் இந்த வந்திருக்கான். கிராஃப்டி டு பிராமி. பொதுவாக இந்த இஸ் எ ப்ரொஃபஸர் ஃப்ரம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, மத்திய பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு வரலாற்றுத்துறை பேராசிரியராக இருக்கக்கூடியவர் இந்த ராஜன் அப்படின்றவர் தான். அவர் பொதுவாக அந்த புக்கில் கொடுமணல் கிடைக்கப்பெற்ற அகழ்வு புதைவுகளை பற்றி அந்த நூல் எழுதியிருக்காரு. இந்த புக் இஸ் ஃபேமஸ் புக். அவர் ராஜன் அப்படின்ற ப்ரொஃபஸர் எழுதி வச்ச புக் அது வந்துக்கான். ஒரு புக்கை பேஸ் பண்ணி கேள்வி கேட்கலாம் அப்படின்றதுக்காக இது எடுத்திருக்கோம். புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு இந்த தொல்லியலில் வெறும் தொல்லியல் இடம் அங்கே இருக்கின்ற மணிகள் கிடைச்சது, ஊசி பாசி மணிகள் கிடைச்சதுலாம் பேசிட்டு இல்லாமல் இது மாதிரி திடீர்னு ஒரு ரைட்டர் அவருடைய இன்வென்ஷனை எப்படி பிரதிபலிச்சிருக்கார் அப்படின்ற மாதிரி நூல் அடிப்படையில் கேள்வியை வரலான்றதுக்காக தான் இதை போட்டிருக்கோம். ராஜன் அப்படின்ற வரலாற்று ஆசிரியர் எழுதி வைத்திருக்கின்ற நூல், அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்கம்மா. அடுத்த கேள்வி போனோமா? கீழடி சமூக மக்களினுடைய முதன்மை தொழில் பாருங்க, இப்படிதான் கேட்பான். பிரதான தொழில், நீங்கெல்லாம் வரலாறு படிக்கும்போது சிந்துவெளி மக்களுடைய பிரதான தொழில் அப்படின்னு படிச்சிருப்போம். அதே கான்செப்ட் தான். அப்போ கீழடி மக்களுக்கு எது ஒரு பிரதான தொழிலாக முதன்மை தொழிலாக இருந்தது? அந்த மக்கள் எதை முதன்மை தொழிலாக கொண்டிருந்தாங்க? அவங்களுக்கு நம்ம கீழடி அகழ்வாராய்ச்சியினுடைய எல்லாம் கண்டறிந்து அவங்க வெளியிட்ட அறிக்கையில அவங்க பிரதான தொழிலா வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பும் அப்படின்னு அழகாக தெளிவாக சொல்றாங்க. வேளாண்மை இருந்தது அவங்களுக்கு. தச்சு வேலை தெரியும், நெசவு வேலை தெரியும், ஆபரண மணிகள் தயாரிக்கின்ற வேலைகள் தெரியும். எல்லா தொழில்களும் வணிகங்களும் அங்கே நடைபெற்றிருக்கிறது. ஆனால் மக்களுடைய லோக்கல் பீப்புளோட பிரதான பிரைமரி ஆக்டிவிட்டியாக இருந்ததுன்னா ரெண்டு, ஒன்று அக்ரிகல்ச்சர், இன்னொன்று கால்நடை வளர்ப்பு. அந்த ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பின்னி பிணைந்தது. அதுதான் வேளாண்மைன்னு கொடுக்குறாங்க. என்னன்னா பெரிய திமிழுடன் கூடிய ஒரு காளையினுடைய எலும்புகள் கண்டறியப்பட்டிருக்கு.
அப்போ அந்த காளை மட்டும் இல்லாமல் பசு, எருமை, இந்த ஆடு இந்த விலங்குகள் எல்லாம் வாழ்ந்ததுக்கான சான்றுகள் அங்கே கிடைச்சிருக்கு. இன்னும் பைட்டோலிக் மெத்தடை பேஸ் பண்ணி ரிசர்ச் ஆரம்பிச்சா இன்னும் பல்வேறு வகையான உயிரினங்கள் அங்க இருந்துக்கான சான்றுகள் தெரிய வரும் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. அந்த சான்றுகள் இன்னும் ஏன்னா உங்களுக்கு தெரிய கீழடியில எக்ஸ்கவேஷன்ஸ் இன்னும் போய்கிட்டே இருக்கு. அது இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, எது பிரதான தொழில் அப்படின்னா அவங்களுக்கு வேளாண்மை அப்படின்றது பிரதான தொழிலாக இருந்து வந்தது தெரிஞ்சு வச்சுக்கோங்கம்மா. ஸோ வேளாண்மை, அதாவது ஆன்சர் வந்தா இங்க பாம்பே, ஆன்சர் வந்து பாம்பே. வேளாண்மை அப்படின்றது அவங்களுடைய பிரதான தொழில் தெரிஞ்சுக்கலாம். ரைட், கொஸ்டின் படமா ஒரு 16வது கேள்வி. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதுவும் அதே மாதிரி தான் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கேட்டிருக்காங்க. கீழடி சமூகத்தில் வாழ்ந்த பெண்கள் தந்தத்தினாலான வளையல்களை அணிந்திருந்தனர். ரொம்ப அற்புதம். ஏனையோட தந்தத்தினால் அணிகலன் செஞ்சிருக்காங்க. இன்னும் சிறப்பு என்னன்னா, ஏனையோட தந்தத்தால் சீப்பு செஞ்சிருக்காங்க. ஏனையோட தந்தம் அப்படின்றது தந்தம் கொண்டு வரப்பட்டு அந்த தந்தத்தில் ஆபரணங்கள் செய்யப்பட்டிருக்கு. ஆபரணங்கள்ல ஒன்றுதான் பெண்கள் அணிந்திருந்த வளையல். அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். வளையல்கள் மட்டும் இல்லை, சீப்பும் அவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு கூடுதலாக தெரிஞ்சுக்கிறோம். பளிங்கு கற்களான மணிகள் கண்டறியப்பட்டன. உண்மைதான். பளிங்கு கற்களான மணிகள் அப்படின்றது நமக்கு மார்பிள் பீட்ஸ் அப்படின்றத வச்சு நமக்கு என்ன பண்ணுமா, அந்த மணிகள் நிறைய மணிகள் அங்கே கிடைச்சிருக்கு. அந்த மணிகள் அடிப்படையாக வச்சு நமக்கு இங்கே கேள்வி வருது. அந்த மணிகள் கண்டறியப்பட்டிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கு. தங்கத்தினாலான ஆபரணங்கள் அவங்கள்ட்ட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தங்கத்தால் ஆபரணம் அணிஞ்சிருக்காங்க. செம்புகளால் செய்யப்பட்ட ஊசிகள் கிடைச்சிருக்கு. அப்போ செம்பு அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. தங்கம் நல்லாவே அறிஞ்சிருக்காங்க. கீழடி மக்கள் வந்தா அந்த ஆபரணங்கள்லாம் அவங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. விலங்குகளுடைய அந்த யானையோட தந்தத்தினால் ஆபரணங்கள் செய்யப்பட்டிருக்குது என்று சான்று இருக்கிறது. சுடுமண் பற்றிய டெராகோட்டா அப்படின்ற சுடுமண் பொம்மைகள் பற்றிய அறிவுகள் அவங்களுக்கு நிறையவே இருந்திருக்கு. செங்கற்கள் பயன்படுத்தியிருக்காங்க. செங்கற்கள் அப்படின்ட்டு கிமு 6ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றோம். 6ஆம் நூற்றாண்டுல செங்கல் ரெட் பிரிக்ஸ் அப்படின்னு பயன்படுத்தியிருக்காங்க. இப்படி சான்றுகள் நிறைய சொல்லிட்டே போகலாம். அதுல 2 சான்றுகள் கண்ணாடி மணிகள் அப்படின்னு வச்சிருக்காங்க, பளிங்கு மணிகள் வச்சிருந்திருக்காங்க, பளிங்கு மணிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ 1ம் சரி 2ம் சரி. எது மிகச் சரியானது அப்படின்னா 1, 2 சரி. ஆன்சர் வந்து இங்க ஏ அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, குட். அடுத்த கேள்வி போனோமா? 16 முடிச்சிட்டோம். செகண்ட், அடுத்த கொஸ்டின்ஸ். Potsherds were found in கீழடி in the color of. நம்ம பாருங்களேன், யாருமே இது மாதிரி ஒரு வினா வரும் எதிர்பார்க்க முடியாது. அப்படி ஒரு கேள்வி இருக்குது தான். நம்ம நிறைய படிச்சே போவோம். பானை ஓடுகள் கிடைச்சது, எத்தனை பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு, பானை ஓடுகள் இருந்த எழுத்து முறை என்ன, எந்த ஸ்கிரிப்ட் பயன்படுத்தியிருக்காங்க, என்னென்ன வடிவங்கள்ல பானை ஓடுகள்ல கீறல்கள்லாம் ஏற்படுத்தியிருக்கு, எல்லாம் டெப்தா படிப்போம். ஆனா அந்த பானை ஓடு எந்த வண்ணத்தில் இருந்தது தான் கேள்வி. அங்க நமக்கு கீழடியில 2 வடிவங்கள், 1 சிவப்பு நிறத்தில் இருக்கின்ற பானை ஓடுகள் கிடைக்கப்பட்டிருக்கு, 2 கருப்பு சிவப்பு நிறத்தில் பானை ஓடுகள் கிடைக்கப்பட்டிருக்கு. அதிகமா அண்ட் பிளாக் அண்ட் ரெட் அப்படின்றது இருக்கிறதுனால கருப்பு சிவப்பு நிறத்தில் இருக்கின்ற பானை ஓடுகள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த பாட்ஷர்ட்ஸ் எனப்படுறதுலாம் என்ன கலர்ல இருந்துச்சுன்னு கீழடியில கேள்வி. ஆன்சர் வந்து என்னம்மா? சி. குட் கொஸ்டின். அடுத்து நம்ம போறோம். தமிழகத்தில் பொருணை அருங்காட்சியகம் எவ்விடத்தில் அமைக்கப்பட்டு வருகிறது? இன்னும் அந்த அருங்காட்சியகத்தை வந்து திறக்கல. இப்போதான் இட்ஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அது இஸ் பீயிங் கன்ஸ்ட்ரக்டட் பை தி கவர்மெண்ட். இப்போ இன்னும் கட்டிட்டு இருக்காங்க. அது என்ன கேட்குறாங்கன்னா, எந்த இடத்தில் அமைந்திருக்கிறது, எந்த மாவட்டத்தில் கேட்கல, எந்த இடத்துல இருக்குன்னு கேட்குறாங்க. அற்புதமான கேள்வி. பொருணை மியூசியம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் கிடைக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை சிவகலை, தொந்தகை, அதுக்கப்புறம் இருக்கின்ற அந்த ஆதிச்சநல்லூர், இங்க இருக்கின்ற அத்தனையும் சேர்த்து கொண்டு வந்து அந்த மியூசியத்துல வச்சு பாதுகாக்கிறதுக்காக ஒரு அருங்காட்சியகம் அமைக்கிறாங்க. அந்த இடத்தோட பேர் ரெட்டியார்பட்டி அப்படின்னு பேர். ரெட்டியார்பட்டி தெரிஞ்சுக்கோங்க. இது வந்துட்டா ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அது தெரிஞ்சுக்கணும் நீங்க வந்துட்டு. ரெட்டியார்பட்டி, சிவகலை, ஆதிச்சநல்லூர் இந்த இடங்கள்ல கிடைக்கப்பட்டதெல்லாம் வச்சு காட்சிப்படுத்துறாங்க. அந்த ரெட்டியார்பட்டி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது ரெட்டியார்பட்டி அப்படின்ற இடம். அது பொருணை அருங்காட்சியகம் அங்க வைக்கப்பட்டிருக்கிறது தெரிஞ்சுக்கணும். 9/9/2021 9/9/2021 அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அற்புதமான கேள்வி. பொருணை அருங்காட்சியகம் தெரிஞ்சுக்கோங்க. கீழடி அருங்காட்சியகம், பொருணை அருங்காட்சியகம் 2 அருங்காட்சியகத்தை பத்தி இங்க சொல்லியிருக்கோம். அடுத்து 19வது கேள்வி. கீழடி அகழ்வாய்வு குறித்து பின்வரும் ஒன்றில் தவறானதை தேர்க அங்குகிறார். Which one is wrong statement? Human sculptures in terracotta sand was found. சுடுமண்ணாலான மனித உருவங்கள் கிடைத்தன. கரெக்ட் தான். அங்க சுடுமண்ணால் செய்யப்பட்ட மனித உருவங்கள் அங்க கிடைச்சிருக்கு. கரெக்டான ஸ்டேட்மெண்ட். சுடுமண்ணாலான விலங்கு உருவங்கள் கிடைத்தன. விலங்குடைய உருவங்கள் அங்க கிடைத்திருக்கு. கரெக்ட். சுடுமண்ணாலான விளையாட்டு பொருட்கள் அங்க கிடைச்சிருக்கு. ஆமா, விளையாட்டு பொருட்கள் அவங்க என்னென்ன மாதிரியான விளையாட்டு பொருட்கள்னா சுடுமண்ணால சில்லுகள், வட்ட சில்லுகள் எல்லாம் கிடைச்சிருக்கு.
150க்கும் மேற்பட்ட வட்ட சில்லுகள்லாம் நீங்க அந்த கட்டம் போட்டு விளையாடுவாங்கல்ல, அந்த சில்லுகள் கிடைச்சிருக்கு. பாண்டி ஆட்டம் விளையாடுக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. அது அப்போ விளையாட்டு பொருட்கள் அது கிடைக்கப்பட்டதுக்குன்னு இருக்கு. அதே மாதிரி சுடுமலான தெய்வ வடிவங்கள் கிடைத்தன. இதுதான் இன்னும் தெரியல. கீழடி மக்கள் எந்த முறையான வழிபாட்டு முறையை கையாண்டு வந்தார்கள் என்பதற்கான சான்று இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இது வரைக்கும் வந்தா நமக்கு அந்த தெய்வ வடிவங்கள் கிடைத்தன அப்படின்னா அவங்க வழிபாட்டு முறை என்னன்னு தெரியாம இருக்கு. மேல இருக்கிற 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்ப டைரக்டா உங்களுக்கு தெரியும், நான் மேல 3 சரின்னு சொல்லும் போதே 4வது ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப இங்க சரியான விடை என்ன? டெல்லி. ஏன்னா அதுதான் இங்க ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது மாதிரி நமக்கு இந்த கான்செப்ட்ல கேள்வி வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததான் நம்ம நிறைய கேள்வி அரிக்கிமேடு பத்தி, ஆதிச்சநல்லூரை பத்தி, கீழடியை பத்தி படிக்கிறோம். இருந்தாலும் மற்ற விஷயங்களும் கூடுதலாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அது மாதிரி ரோம் நாட்டு பானை ஓடுகள் என கருதப்படுவது எந்த பானை ஓடுகள் ரோம் நாட்டு பானை ஓடுகள் அப்படின்னு கிடைச்சது? இதெல்லாம் தாதுக்கள். உங்களுக்கு ஹேமடைட் என்று இரும்போட தாதுன்ற மாதிரி அரிடைன், ரவுலட் அப்படின்றதெல்லாம் இதுவா இருக்கு. அது மாதிரி இந்த அகேட், கார்லீனியம் என்றதெல்லாம் மணிகள் செய்யப்படுவதற்கான கூறுகளாக இருந்தது. அகேட், அதாவது இந்த கார்லீனியம் அப்படின்றதுக்கு பவளம்னு சொல்லும் பார்த்தீங்களா, தூது பவளம்னு, அந்த இதை சேர்ந்தது. அப்போ அகேட், கார்னீலியம் அப்படின்றதுலாம் மணிகள் செய்யப்பட்டதாக இருக்கு, மணிகளுக்கான அணிகலன்களா இருக்கு. ரவுலட்டட் அப்படின்றது ஒரு பானை ஓடு. அது நமக்கு இந்திய பானை ஓடுகள்லாம் எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னா ரவுலட் பானை ஓடுகளை சேர்ந்தது. ரவுலட்டட் அப்படின்றது அந்த வகையை சேர்ந்தது. அரிடைன் அப்படின்றது தான் ரோம் நாட்டு பானை ஓடுகள். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, கீழடியில இந்த அகழ்வாய்வு கிடைக்கப்பட்டு பானை ஓடுகள்லாம் தெரிந்ததுக்கு முன்னாடி வரைக்குமே ரவுலட்டட் பானை ஓடுகள்லாம் ரோம் நாட்டு பானை ஓடுகள்னு கருதப்பட்டது. அதை உடைச்சது இதுதான். ரவுலட்டட் பானை ஓடுகள் அப்படின்றது லோக்கல், நம்மளுடைய மக்கள் பயன்படுத்தி வந்தது. இது உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட பானை ஓடுகள் அப்படின்னும், அரிடைன் அப்படின்றது தான் ரோம் நாட்டு பானை ஓடுகள் அப்படின்னும் வழங்கப்பட்டு வருது. அப்போ இங்க சரியான விடை என்ன? 20வது கேள்விக்குன்னா எந்த பானை ஓடுகள் நமக்கு ரோம் நாட்டு பானை ஓடுகள் என அறிவிக்கப்பட்டதுன்னா அரிடைன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அரிடைன் வகை பானை ஓடுகள். ஓகேவா? இது ரொம்ப அற்புதமான கேள்வி. இது கேள்வி வந்தா அடுத்த கேள்வி போறோம். கீழடி மக்கள் நூல்களை நூற்க பயன்படுத்திய கருவி. இது யாரும் இப்படி ஒரு கொஸ்டின் வரும் நம்ம கெஸ்ஸே பண்ண மாட்டோம். ஆனா பாருங்க, இது மாதிரிதான் கேள்வி வரும். ஊசினா என்ன, தூரிகைனா என்ன, அவங்க எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. செம்பினால் செய்யப்பட்ட ஊசியை பயன்படுத்தியிருக்காங்க. என்ன துணிகள்ல அழகுபடுத்துவதற்காகவும் ஓவியம் வரைவதற்காகவும் செம்பினால் ஆன மிகவும் கூர்மையான ஆயத்தால் செய்யப்பட்ட தூரிகைகள் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா இங்க கேள்வி என்னன்னா, நெசவு தொழில் நூல் நூற்பதற்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா அது பேர் தக்களி அப்படின்னு பேரு. தக்களி குண்டு குண்டா இருக்கு பார்க்கறதுக்கு. அந்த தக்களி அப்படின்ற அந்த உருவை செஞ்சிருக்காங்க இல்லையா? அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த தக்களி அப்படின்றது. அடுத்ததான் ஃப்ளோர் வித் லைவ் மார்டல் வாஸ் ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு அட். ரொம்ப மிக முக்கியமான கேள்வி. சுண்ணாம்பு தரை அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்த பின்பு சுண்ணாம்பல் செய்யப்பட்ட அதெல்லாம் பூசி தரைகள்லாம் செய்யப்பட்டதுன்னு நம்ம எல்லாம் சொல்றோம். இல்லை, பல்லவர் காலத்துல கண்டறியப்பட்டதுன்னு சொல்றோம். நம்ம அக்கிப்பாரம் மகேந்திர பல்லவனுடைய காலகட்டத்தில் தான். அதுக்கு முன்னாலேயே சுண்ணாம்பு தரை அப்படின்னு ஒன்று போடப்பட்டிருக்கு. அந்த லைம் மார்டல்ல ஒரு ஃப்ளோர் இருக்கு அப்படின்னு சொன்னா, சுண்ணாம்பு கலையுடன் கூடிய தரைத்தளம் தமிழகத்துல கண்டறியப்பட்ட இடம் கீழடி அப்படின்றது தான். அது கீழடியில சுண்ணாம்பாலே தர போட்டிருக்கான் சார் நம்ம காலத்துக்கா. எவ்வளோ அர்பனைஸ்டு ஒரு சிவிலைசேஷனா நம்ம தமிழ் தொல்குடிகள் வாழ்ந்து வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருப்பாங்க. அதாவது இந்த ஃப்ளோரை நம்மளாலாம் என்னன்னா, நமக்கு நாகரிகம் வளராத காலகட்டம், ஆங்கிலேயர் வந்த பின்புதான் நாகரிகம் வளர்ந்துருந்தது அப்படின்றதெல்லாம் சொல்லதெல்லாம் பொய்ன்றத இது உடைச்ச ரீதி. நமக்கு இப்படி எப்படி தரையில் இருக்கணும், மண் தரையிலே படுத்து குடிசை வீடு போட்டு குடிசையிலே வாழ்ந்து அப்படி குடிகளாகவே பழங்குடிகளாகவே தொல்குடிகளாகவே நடத்தி வந்தாங்க அப்படின்றதுலாம் சுத்த பொய் என்பது. ஒரு அர்பனைஸ்டு சிவிலைசேஷன் இவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதும் ஃப்ளோரை சுண்ணாம்பு வச்சு பூசியிருக்காங்க. அப்போ சுண்ணாம்பு கலைவுடன் கூடிய தரைத்தளம் தமிழகத்தில் கண்டறியப்பட்ட இடம் எதுனா கீழடி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது தான். அடுத்தது 3500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நல்லான் பிள்ளை பெற்றால் பாறை ஓவியங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் கிடைக்கப்படுகின்றன. இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு தொல்லியல் சான்று மாதிரி தான். நமக்கு இது ஒரு எக்ஸ்கவேஷன்ஸ் எவிடன்சஸ் மாதிரி தான் நம்ம இதை எடுத்துக்கணும். பாறை ஓவியங்கள்லாம் சிலபஸ்ல இல்லைன்ற மாதிரி படிக்காம விட்டுறக்கூடாது. நல்லான் பிள்ளை பெற்றால் பாறை ஓவியம்ன்றது விழுப்புரம் மாவட்டத்தில் காணப்படுகிறது. கரெக்ட். 3500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கல்திட்டை புதுக்கோட்டை மாவட்டத்தில் காணப்படுகின்றன. தப்பு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு, 2வது ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பா இருக்கு. அது 3500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கல்திட்டை அப்படின்றது மல்லஞ்சத்திரம் அப்படின்ற இடத்துல நமக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல மல்லஞ்சத்திரம், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல மல்லஞ்சத்திரம் அப்படின்ற இடத்துல 3500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கல்திட்டை காணப்படுது. அப்போ புதுக்கோட்டை அப்படின்றது இங்க தப்பா இருக்கு. அதான் இங்க ராங் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் 1 கரெக்ட்,
2 தப்பு, 1 சரி 2 தவறு. எது சரியானது பாருங்க பார்க்கலாம். ஆன்சர் பாம்பே, அதான் சரியானது. ஏற்கனவே அதான் நோட் பண்ணிக்கோம். இந்த புதுக்கோட்டை இல்லை, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் தெரிஞ்சுக்கோங்க. மல்லஞ்சத்திரம். அடுத்த கேள்வி 24க்கு போகிறோம். 24 கேள்வி என்ன? தமிழக அரசால் பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வரும் ராமலிங்க விலாசம் ரொம்ப முக்கியமானது. திருமலை நாயக்கர் மஹால் அப்படின்னு எப்படி திருமலை நாயக்கருடைய அரண்மனையை பாதுகாத்து வராங்களோ, மராத்தா அரண்மனை அப்படின்னு தஞ்சாவூர்ல இருக்கு, அதை பாதுகாத்து வராங்களோ, அதே போன்று ராமலிங்க விலாசம். நிறைய பேர் ராமலிங்க விலாசம்னா வடலூர்னு எடுத்துக்கலாமா சார்? இல்லை, ராமநாதபுரத்தில் இருக்கின்ற ராமநாதபுரம் அரண்மனை இருக்குல்ல, அது பேர் ராமலிங்க விலாசம்னு பேர். அந்த ராமலிங்க விலாசம் ஒரு கிரேட்டஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்டா இன்னைக்கு அது இருக்கு, தமிழக அரசால் பராமரிக்கப்பட்டு வருது. அந்த ராமலிங்க விலாசம் எங்க அமைந்திருக்குன்னு கேட்குறாங்க. ராமநாதபுரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த கேள்வி 25வது வினா உங்களுக்கு வந்திருக்கா. அதாவது இது என்னன்னா, தமிழகத்துக்கு உள்ள மட்டும் இத்தனை விஷயங்களை பார்த்தனாமோ, தமிழகத்துக்கு அப்பாற்பட்டு இந்த தமிழ் குடிகள் வெளியேறிய இடங்கள் எங்கெங்கெல்லாம் பரவல் இருக்கிறது, அந்த பரவலுக்கான எச்சங்கள் எங்க இருக்கிறது அப்படின்றது இந்த கொஸ்டின். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எக்ஸ்கவேஷன் சைட் மட்டும் இல்லாமல் தமிழனுடைய பரவல் தமிழகத்துக்கு வெளியே எங்கே அமைந்திருக்கிறது, அது எந்த மாநிலத்தில் இப்போ அமைந்திருக்கு அப்படின்றத இந்த கொஸ்டின் நம்ம காட்டுது. அப்போ முசிறிப்பட்டினம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். முசிறிப்பட்டினம்ன்றது கேரளாவில் இருக்கு. பாலூர் அப்படின்றது பாலூர் ஒரிசா மாநிலம், இப்போ ஒடிஷா என்று அழைக்கப்படுது, ஒரிசால இருக்கு. வேங்கி அப்படின்றது ஆந்திர பிரதேசம். வேங்கி நீங்க கல்யாணி, வேங்கி சாளுக்கியர்கள் படிச்சிருப்பீங்க, ஆந்திர பிரதேசம். மஸ்கி அப்படின்றது நமக்கு கர்நாடகா. மஸ்கி அப்படின்னு கர்நாடகா. அப்ப பாருங்க என்ன ஆன்சர் வந்தா 3, 4, 2, 1. என்னமா இங்க வந்து ஆன்சர் நமக்கு ஆன்சர் பாம்பே. அதான் மிகச் சரியான விடை. அப்ப தமிழகத்துக்கு வெளியே இருக்கின்ற தமிழர்கள் பரவலாக பறந்துபட்டு காணப்பட்ட அகழ்வாய்விடங்கள் அப்படின்னு கேட்டா இந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கலாம். சார் நம்ம 25 வினாக்கள் அப்படின்றத பல்வேறு வடிவங்கள்ல தொகுத்திருக்கோம். அதாவது லொகேஷன் பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் வரணும், ஃபேக்சுவலா நமக்கு எது எப்போ இனாகுரேட் பண்ணாங்க, எந்த சைட் எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க, அந்த அடிப்படையில் எப்படி கேள்வி வரலாம், மக்கள் வாழ்விடங்கள் அடிப்படையாக கொண்டு அவங்களுடைய தொல்லியல் எச்சங்கள் இருக்கு இல்லையா, அந்த தொன்மை எச்சங்கள் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸா மாறலாம், அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்ததுக்கான சான்றுகள் அகழ்வாராய்ச்சி ஆய்வாளர்கள் கண்டறிந்து என்ன கொடுத்துருக்காங்க, அது எப்படி கேள்வியா மாறலாம், தமிழகத்துக்கு வெளியே இருக்கின்ற நம்முடைய எக்ஸ்கவேஷன் சைட்டு தொல்லியல் சான்றுகள் என்னென்னலாம் இருக்கிறது, நம்ம தொல்லியல் சான்று என்ற 3 முதன்மையான இடங்கள் மட்டும் இல்லாம அதை உற்றிருக்கின்ற ஒட்டுமொத்த தொல்லியல் சான்றுகளையும் நம்ம இந்த வினாக்கள்ல பார்த்திருக்கோம். இது ஒரு வெள்ளோட்டமா கொஷின்ஸ் எப்படி அமையலாம் அப்படின்றதான் ஐயா உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கேன். தமிழ் சொசைட்டியை பத்தி வகுப்புல இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதே போன்று அடுத்தடுத்த பதிவுகளும் அடுத்தடுத்த ஆசிரியர் பெருமக்கள் அவரவர்களுடைய பாடத்தை ஒரு விதத்துல ஒரு கோணத்துல ஒரு குறிப்பிட்ட தலைப்பு எடுத்துக்கிட்டு அதை அழகாக எக்ஸ்பிளைன் பண்றாங்கம்மா. தொடர்ந்து பதிவுகளை கண்காணித்து வாருங்கள். அடுத்தடுத்த ஆசிரியர் பெருமக்கள் பதிவுகளையும் கண்டு தேர்வுக்கு தயாராகுங்க. வருகின்ற வாரம் நமக்கு வகுப்பு தொடங்குகிறோம். சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு வகுப்புகள் உங்களுக்கு தொடங்க இருக்கின்றது. அனைவரும் வகுப்பிற்கு வாருங்கள். அதுவரை வீட்டில் சும்மா இல்லாம இதை கண்டுகளித்து குறிப்பிடுத்திக் கொள்ளுங்கள். இப்படிதான் தயாராகணும் அப்படின்றது இருங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்னன்னா, யூ வில் கெட் எ குட் கான்ஃபிடென்ட். வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஊட்டெடுக்கும். ஓ இவ்வளவுதானா, இப்படிதான் படிக்கணுமா, அப்ப பிரிலிமினரி படிச்சது குரூப் 4 படிச்சது அதே ட்ரெண்டு தான், ஈஸி தான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். எக்ஸ்ட்ரா நம்ம மவுஸை ஓவர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணா போதும். ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்மா. அனைவருக்கும் நன்றி கண்மணிகளே. அனைவரும் நன்முறையில் படித்துக் கொண்டு வாருங்கள். சந்திக்கலாம். மிக்க மகிழ்ச்சி.